வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் பல நாட்களாக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக தெருக்களிலே தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற ஏக்கத்தோடு அவர்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட அவர்களுடைய கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை நடத்திய குடும்பங்களைச் சேர்ந்த அம்மாக்கள், அப்பாக்கள் கிட்டத்தட்ட 240 பேர் இந்த யுத்தத்துக்கு பின்னர் இந்த 16 ஆண்டுகளில் இறந்திருக்கிறார்கள். ஆகவே வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களில் அதிகமானவர்கள் யுத்தத்திலே தன்னுடைய கணவனை ஒப்படைத்த மனைவிமார்கள், தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைத்த அம்மாக்கள் என்பதை இந்த வரலாறு இந்த இலங்கைக்கு சொல்லுகிறது. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கலாச்சாரம், தமிழ் பெண்கள் தங்களுடைய நெற்றியிலே குங்குமப் பொட்டு வைக்கிறார்கள் என்றால் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் தன்னுடைய திருமணத்தை உறுதிப்படுத்துவதற்கும், அதே போல தன்னுடைய கழுத்தில் இருக்கிற தாலியை கழற்றாமல் ஒரு சகோதரி இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்காக. ஆகவே எங்களுடைய பெண்கள், எங்களுடைய சகோதரிகள், தமிழ் பெண்கள் இப்பொழுதும் நெற்றியிலே பொட்டை அழிக்காமல் தங்களுடைய மனங்களில் இதயங்களில் இருக்கிற தாலியை கழட்டாமல் தங்கள் குடும்பங்களுக்காக, தங்களுடைய கணவனுடைய குடும்பத்தவருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இன்னும் என்ன நடந்தது, இவருக்கான நீதி என்ன என்பதை இந்த நாடு இன்னும் சொல்லவில்லை. தமது குடும்ப உறுப்பினர்களை ஒப்படைத்த எங்கள் சகோதரிகளுக்கான விடை என்ன இந்த நாட்களில்?